வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோல ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஸ்லாஷர் ஹாரர் த்ரில்லர் படம் பிரைமேட். இந்த இங்கிலீஷ் படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஹாலிவுட், கொரியன்னு எந்த மொழி படமா இருந்தாலும் தமிழ் சப்டைட்டிலோட பார்க்க நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கோம்னா, படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினி பார்ட்டி பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு அவங்களுடைய பங்களா வீட்டுக்கு போறாங்க. அந்த பங்களாவுல இப்ப யார் யார் இருக்காங்கன்னா, ஹீரோயினியோட தங்கச்சி, அப்புறம் அவங்க அப்பா, அப்புறம் அவங்க வளர்க்குற சிம்பான்சி குரங்கு. அந்த சிம்பான்சி குரங்கு இருக்கே, அதுக்கு 30 லாங்குவேஜும் புரியும், எல்லா கலைகளும் அதுக்கு தெரியும். அதோட ரொம்பவே ஷார்ப்பான ஒரு குரங்கு. ஆரம்பத்துல நல்லா இருந்த அந்த சிம்பான்சி குரங்க ரேபிஸ் வைரஸ் தொற்று இருக்கிற ஒரு மங்கூஸ் அந்த சிம்பான்சியை கடிச்சுப்படுது. அமைதியா இருந்த நம்ம சிம்பான்சி ஆக்ரோஷத்தின் உச்சத்துக்கே போயிடுது. பார்ட்டி பண்ணலான்னு வந்த நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கொடூரமா தாக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடக்கிற முரட்டுத்தனமான சம்பவங்கள்லாம் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை ஒரு ப்ரூட்டலான முரட்டு சம்பவத்துல தான் ஆரம்பிக்கவே செய்யறாங்க. அந்த குரங்கு ஒருத்தர் மூஞ்சி அப்படியே கிழிச்சு கொடூரமா கொல்ற மாதிரி. படத்துல அந்த குரங்கோட ஆர்க்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு சீன்ல எனக்காடா விபதி அடிக்க பாக்குறேன்னு அந்த குரங்கு பண்ற விஷயம் வெறித்தனமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். எப்பா டேன்னு சொல்ல தோணும். அந்த அளவுக்கு அந்த சீனை வேற லெவல்ல தெரிக்க விட்டுருப்பாங்க. அது ஒரு சிம்பிளான சீன் தான், ஆனா பார்க்க செம்ம சூப்பரா இருக்கும். ஸ்கிரீன் பிளேவை எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரூட்டல் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்ட்டி பண்றாங்க, அந்த குரங்கு எப்படி இருக்கு, அதுக்கு என்னென்னலாம் தெரியும்னு காமிச்சிட்டு லாஸ்ட் 50 மினிட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரூட்டல் தான். எங்க பார்த்தாலும் ரத்தம் தான், ரத்தம் மட்டும்தான். சில சீன்லாம் பார்க்கவே முடியாது, அவ்வளோ பயங்கரமா இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இந்த படம் கொஞ்சம் பொறுமைய கண்டிப்பா சோதிக்குது. அங்கங்க படம் பயங்கரமா லேக் அடிக்க தான் செய்யுது. கிளைமேக்ஸ் டோட்டல் சொதப்பல். ஏதோ சப்பன முடிஞ்ச மாதிரியான ஃபீலை தான் எனக்கு கொடுத்துச்சு. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. மொத்தத்துல படம் எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஸ்லாஷர் த்ரில்லர் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்தா கண்டிப்பா ஒரு தடவை என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இது. அதுவும் படத்துல எந்த ஒரு அடல் சீனும் இல்லைனாலும் ரத்தம் தெரிக்கக்கூடிய கோரமான காட்சிகள் ஹெவியா இருக்கு. சோ ஃபேமிலி கூட பார்க்க முடியாது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டர்ல பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க.